என்ன போட்டாச்சு வடையா போண்டாவா சுட்டுருக்குள்ள கஷ்டமா வாழைப்பூ போண்டா சிரிச்சு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போகிறான். அதை நினச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ அவன் வைக்கப்படுற சொல்கிறேன். அதாங்க ஒருத்தன் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் அவனை கேவலமாக பேசுறது. ஒருத்தவன் நான் நல்லா இருக்கானோ ஐயோ அவன் நல்லா இருக்கானா அப்படின்றது. அப்போ ஒரு மல்டிபிள் இன்கம் வந்துருந்தது ஸ்டார்டிங்கில். அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது, இப்போ இல்லை. அதனால் கிளம்பியாச்சுங்க. சிவாவுக்கு வந்து மாமா என்னென்ன சாப்பாடு செஞ்சா அவனுக்கு அதெல்லாம் காட்டல. அவன் கிளம்புறா இல்லையோ இவன் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. காலைல கிளம்புவா வேனை ஏற்றி விடுறதுக்காக. சிவாவுக்கு வந்து கோசு சாதமாங்க ஏதோ ஃபுல்லாக செஞ்சுருக்கா. அதையும் கோஸும் போட்டு இருக்கணும். அவனுக்கு இப்போ வெரைட்டி ரைஸ் தான் பிடிக்கும் அதிகமாக, அதான் சாப்பிட்றான். தொட்டுக்கு எதாவது செஞ்சியா? இல்லை தொட்டுக்கு எதுவும் இல்லை, அது கோஸ் சாமான் தான். 9:10 ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 7:30 இந்த யூனிஃபார்மை போட்டு விட்டு இவன் பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டே தான் சுற்றுவான். இவன் வேலை இது தான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காக பலாக்கொட்டை உரிச்சிட்ருக்கான். பலாப்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்து பாருங்க கட்டை. அந்த பலாக்கொட்டையெல்லாம் உரிச்சிட்ருக்கா சாம்பார் வைக்கிறதுக்காக. சிரிச்சு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறான். அதை நினச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ அவன் வைக்கப்படுற மாமா சந்தோஷமா போகிறான்னா. சிவா இங்கே திரும்பி போஸ் கொடு. டேய் சிவா இங்கே வா, ஸ்டைலு இங்கே வா, அப்படி மெலிச்சதுக்கு வா, தெரியல இருட்டில் நிற்காத. இது ஓடாத வேணும் சிவா. அது நீ படிச்சு நீ பெரிய ஆளா தான் வாங்கலாம். இதுக்கு மேல என்னால கார்லாம் வாங்க முடியாது. கார் போடுங்க, கார்ல போட்டுமா லாரியில போட்டுமா டெம்போல போட்டுமா கேக்குறான். பஸ் வரும் அப்புறம் அதுல போங்க நீங்க, அப்புறம் எதுல வேணா போகலாம். வேன் வரும் அதுல போங்க. அது வேன் இல்லடா லாரிடா. நான் மோஸ்ட்லி வீடியோ உள்ள வரவே இல்லைங்க. இன்னைக்கு வராத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பள்ளி கடிச்சிச்சு மூஞ்சில. காலையிலேயே ஒரு மாதிரி இருந்துச்சு மூஞ்சில, இந்த கையிலலாம் கடிச்சிச்சு. கொசுவால் அவ்வளோ வந்து கடிச்சிச்சா. சரி அதனால நம்ம வீடியோவில் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதான் நல்லா மூஞ்செலாம் தேய்ச்சி சூப்பிட்டு கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோவில் வந்தேன். சிவா அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆமாம் சிவா ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க மேம் கிட்ட சொன்னோம். மேம் வந்து கிளாஸ் மிஸ்ஸை கூப்பிட்டு இது போல் பேக் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் நோட்டுலாம் ஆல்ரெடி பேக்லேயே வச்சுருப்பாங்களாட்டுக்கு, எங்களுக்கு வைக்கலை. நாங்களும் அதை அசால்ட்டாகவே போய் கேட்காமலே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் சிவாவுக்கு நோட் புக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் வேன்லாம் இனிமேல் அங்கே 4 மணிக்கெலாம் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் கரெக்டாக வந்துடும் வேனு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அலைய வேணாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் என் நம்பருக்கு ஃபோன் அடிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு. சிவா அங்கே வேற ரிப்போர்ட்டுங்க. சிவா வேற அடிக்கிறான், உங்கள் பையன் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான்னு. அவனா யார்ட்டும் அடிக்க மாட்டான், சைலண்டாக தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் அமைதியாக தான் இருப்பான். ஆனால் அவனை யாராவது அடித்தா அவன் பதிலுக்கு அடிப்பான். அடிக்கிறான்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா கரெக்டாக அவன் அடிக்கிறப்ப அவங்க பார்த்துருக்கலாம்ல, அதனால அப்படி சொல்லலாம்ல. அது சரியா போட குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்குமா? ஆமாம் குழந்தைங்கனாலே அதுவும் சொல்லவே வேணாம். இது சொல்கிற மாதிரி குழந்தைங்கனாலே அப்படியே விளையாடுங்க. சும்மா லேசாக ஏதாவது ஒரு சட்டையை தொட்டாலும் பேகை எடுத்தாலும் உடனே என் பேகை ஏன் எடுக்கிறேன், என் சட்டையை அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு வந்து அவனோட திங்ஸ் வந்து அவன் தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவான். ஆமாம் சிவாவோட அவ்வளோ சீக்கிரம் தொடவே விட மாட்டான். தொட்டா கோவம் வரும். அதுவும் இருக்கலாம். அப்புறம் என்னம்மா ஒன்றும் இல்லை. வடைக்கு வந்து ஊற வச்சிருக்காப்புல. என்ன வடைன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வாழைப்பூ வடை ரெடி பண்ணோமா. தோரம்பருப்பு ஊற வச்சுருக்காது. என்ன பண்ண கூட எனக்கு தோரம்பருப்பு மட்டும் கடலப்பருப்பா சரி அப்போ நல்லாயிருக்கும். எனக்கு இந்த தோரம்பருப்பு ஊற வச்சல ஒரு சின்ன பயம். அது கடலப்பருப்பாக இருந்தாலும் கொஞ்சம் உளுந்து போட்டு சுட்டா அது நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். இவ தான் என்னமோ வேணாம். ஏங்க கடல வடையில யாருமே போட மாட்டாங்க உளுந்து. அது உளுத்த வடையில மட்டும்தான் உளுந்து கடலப்பருப்பு நீ சொல்கிறதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் இனிமேல் தாங்க ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணணும். அதில் அப்புறம் ஒரு கமாண்டு வேறு அடிக்கடி வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் கிடைங்க வேலைக்கு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கமாண்டு. அதுக்கு இல்லை சொல்லி அவனை வேலைக்கு போகாமல் எப்படி சோறு திங்கிறது எப்படி. அதாவது எனக்கு லோன் மட்டுமே மாதம் ஒரு 6000 ரூபா லோன் இருக்குது. அதை தவிர்த்து வீட்டு செலவு இருக்குது, தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். எனக்கு பெட்ரோல் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் 50 ரூபா பெட்ரோல் போடுறேன். வெளியில் போனால் 100 ரூபா பெட்ரோல். இவ்வளோ சமாளிக்க முடியாதுங்க. கஷ்டம்னா வேலைக்கு போனான்னா அவனோட கஷ்டத்தை தீர்த்திட முடியாது. நான் மோசமான நிலைமையில் இருக்கேன். அதாவது சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக சுற்றியே வளர்ந்தேன். இப்போது அதை குடும்ப சுமை குடும்ப பொறுப்புனா என்னென்னு தெரியுது. 2 புள்ள பெக்கும்போது அது ரொம்ப லேட்டாக தெரியுது, அது தப்பு தான். இருந்தாலும் போயிட்டு தான் இருக்கிறேன். சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க. எனக்கு அப்பப்போ கிடைக்காது வேலை. ஒரு மாதம்னா அது மாதத்தில் 15லேருந்து 20 நாள் தான் கிடைக்கும் வேலை. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலி மேனுங்கும் போது பத்தாது. 20 ரூபா வந்தாலுமே பத்தாது.
அவ்வளோ இன்கம் வரல. யூடியூப்பில் இன்கம் வந்துருந்தது ஸ்டார்டிங்கில், அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது, இப்போ இல்லை. அதனால் சொல்கிறேன். அதாங்க, ஒருத்தன் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் அவனை கேவலமாக பேசுறது, ஒருத்தவன் நான் நல்லா இருக்கானோ ஐயோ அவன் நல்லா இருக்கானா அப்படின்றது. அப்போ ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும் வாழ்க்கையில்? கூட இருக்கிறவனாக இருக்கட்டும், பழகிறவனாக இருக்கட்டும், தூரமாக இன்னும் பார்க்குறவனாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எல்லாருமே இப்படி தாங்க இருக்காங்க. பொறாமை கேவலப்படுத்துறது அடுத்தவனை, இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே போய் என்ன தோடு வேற கழட்டிட்டு விழுதுங்க ஹெச்எம் ரூம்ல 2 டைம். எனக்குன்னா அசிங்கமா போச்சு. அந்த மேம் முன்னாடியே தோடு அசிங்கம். எல்லாம் மனுஷன் தான்மா, ஹியூமனாய்ட் ரோபோட் மனுஷங்க தான் இருந்தாலும் விழுந்துச்சுங்க. அப்படியே கீழே குமிஞ்சு டக்குன்னு எடுத்து கீழே வந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி. எல்லாம் யதார்த்தம், மனுஷனா பிறந்தா எல்லாமே சகஜம். அவங்களுக்கும் நம்மள மாதிரி எல்லாமே நடக்கும். என்ன கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறாங்க அவ்வளோதான். நம்ம இப்போ அடுத்த முன்னாடி கூச்சப்படாம நம்ம என்ன ரொம்ப டெரரா இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு கட்டி காக்குறாங்க ஒரு இதுங்கும் போது, ஒரு இன்ஸ்டியூட்டை அவங்க வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக நடக்கும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சிரிச்சு பேசிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டே அங்கே சரியாக இருக்காது. ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்கணும். அதனால நித்தியாவளம் பேச கழுத்து அப்படியே பேசினாங்க. எனக்கு சும்மா லைட்டா அவங்க பேச பார்த்தா ஒரு சின்ன இதுதான், வேற கரெக்டாக தான் இருக்காங்க. அது எங்கள் ஸ்கூல் பிடிச்சிதாங்க சேர்த்தோம், நல்லா இருக்கும் ஸ்கூலு. பெண்ணாடம் ஜெயசக்தியில் தான் சேர்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்டு நீங்கள் எந்த ஸ்கூல்? ஜெயசக்தியில் தான் சேர்த்துருக்கோம். பெண்ணாடத்தில் இங்கே சோழ நகருக்கும் அகரம் போகிற வழிகிட்ட இருக்குது அந்த ஸ்கூலு. கோச்சிங் நல்லாயிருக்கு. இங்கே எங்கள் ஏற்று வீட்லேயுமே வினிதாக்கன் ஒருத்தவங்க அங்கே தான் சேர்த்துருக்குறாங்க. நாங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் சேர்த்துருக்கோம். பையன் அங்கே படிக்கிறான், 3rd standard 3வது படிக்கிறாங்க. அதனால அப்பப்போ பார்த்து இங்கிலீஷில் பேசுகிறது தப்பு இல்லையே, அப்பப்போ பார்த்துக்கன்னு அந்த தம்பிக்கிட்ட சொல்லி விட்டுருவோம். நல்லா கோச்சிங்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவன் ஒரு 5வது போயிட்டான்னா அடுத்து 2வது குழந்தையும் சேர்த்து விட்டுருது. சிவாவே கூட்டுவோம், சிவாவே கூட்டு வரோம், நமக்கு பிரச்சனை இருக்காது. எங்கேயாவது குழப்ப பார்த்தோமா ஃபீஸை கட்டினோமான்னு வாழ்க்கை ஓட்டிக்கலாம். இது மேலே இந்த வடை சொல்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணணுமா? சரி விடுங்க, அட்டாச் பண்ணி. ஃபுல்லாக்கி நான் ஒரு பண்ணக்கார மாட்டிக்கிட்டேன். அவங்க வீட்டில் குப்பையை ரெடி பண்ணி வைப்பாங்க, இதை கொண்டு நான் வெளியில் போட்டு வரணும். எந்த போகிறா இருந்தாலும் நான் தானே அழுட்டு போகிறேன். அது அப்புறம் ரெடி பண்ணி வீடியோவே போட்டுடலான்னு சொல்லிட்டாங்க. எப்படி தான் அந்த வடையை சுடுறான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கடலை பருப்பை எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? கிட்டத்தட்ட 2 மணி நேரங்க. 2 மணி நேரம் ஊறினோடனே நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரமா ஊற வச்சிங்க, நல்லா அரையும். நான் தப்பா சொல்ல, கரெக்டா தான் சொல்றேன். எப்பவுமே நான் தப்பா சொல்லுவேன்னு அவர் கொஞ்சம் டைமிங் சேர்த்து. இல்லை நீங்க சேர்த்து ஊற வைங்க. சரி 2 மணி நேரம். அவங்க குக்கு சொல்லிட்டேன், நைட்டு ஊற வச்சு காலைல கூட அரைக்கலாம், தப்பு இல்லை. சரி இதை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாமா என்ன பண்ணணும், அந்த மாதிரி அலசி எடுத்து. அலசி தான் வச்சிருக்கியா? சரிம்மா, நல்லா அலசிக்கணுங்க. அது பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாங்க, இதை போட்டு கொஞ்சம் கொரப்பா போட்டதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணும். எப்படி போடணும்னு பார்த்துங்க. இப்படிதான் போடணும். எல்லாரும் ஒரே மெத்தட்ல தான் போடுவாங்க, வேற வழியில போட முடியாது. ஐயோ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ அடுத்தது நன்று கழுவிய கடலை பருப்பு எடுத்து உள்ளே போடவும். ஏன் 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 காரம் அடிக்குதா? மிளகா போட்டாங்க. உப்பு அதுக்கு தேவையான அளவு பார்த்துங்க. அடுத்தது இந்த மாவை உள்ள போட்டு என்ன பண்ணும்? இப்போ இது கூட வாழைப்பூலாம் மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம், வாழைப்பூ இந்த மாதிரி குறப்பா நல்லா அரைச்சி எடுத்த உடனே வாழைப்பூ அங்கே வச்சிருக்கா பாருங்க, நைட்டே வெட்டி அதை இப்போ அலசணும். பொடி பொடியாக நறுக்கிக்கணுங்க. அடுத்தது கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சோண்டு, வெங்காயம், அப்புறம் இந்த வாழைப்பூ துண்டு துண்டாக நறுக்கிய வாழைப்பூ போடா. 4 மணி நேரம் போடுற. இதெல்லாம் போட்டு இப்போ என்ன பண்ணணும்? வடை பிசையணும். மிளகா ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன். அதை அரைச்சி போட்டுருக்கேன் மிளகாவை.
ஆமாம் அரைச்சேன், அது ஒன்றும் மயில போட்டு பொரிச்சிட்டு இருக்கிறாங்க. வடை போட்டாச்சு. வடையா போண்டாவா சுட்டுருக்குள்ள கஷ்டமா வாழைப்பூ போண்டா. ஏன் அவர்கிட்ட வெளியே போட்டுரு, அது ஏதோ உழுது. ஏன் அது கூட சண்டை போடுற எடுத்து வெளில போட வேண்டியதானே? ஈரு வெந்தது வேகாதுன்னு தனித்தனியாக வடை சுட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, வடையை சுட்டாச்சு. இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டே இருக்கேன். இல்லை அவள் சொன்னது உண்மையாக போய் எங்கே நான் சொல்கிறேன். நான் சாப்பிட்டு நல்லா இருக்கேன். வாழைப்பூ வடை உண்மையாக சூப்பராக செஞ்சுருக்கா. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. மேலே சிவா வருவான், சிவாவுக்காகவும் மெயினாக. இதில் கொஞ்சம் முருங்கை கீரை போட்டுக்கலாம். நாளைக்கு போடலாம், அடுத்த டைம் செய்யும்போது. அவ்வளோதாங்க. இன்னும் விளாட பாய்ங்க. பாய்ங்க.